வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 677 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. அதில் குறிப்பாக காசா உள்ளே இருந்த மிக முக்கியமான பத்திரிகையாளராக அறியப்பட்ட அனஸ் உள்ளிட்ட 5 பேரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். இந்த 5 பேரும் கத்தாரின் அரசு சார் நிறுவனமான அல் ஜசீராவில் பணியாற்றியவர்கள். இந்த தாக்குதலுக்கு தொடர்ந்து கத்தார் உள்ளிட்ட மற்ற நாடுகள் வழக்கம் போல் கண்டனத்தோடு நிறுத்திவிட்டாலும் வெளியில் இருந்து பெரிய அளவில் இதற்கான எதிர்ப்பு வரவில்லை. இஸ்ரேலை எதிர்த்து பேசவில்லை என்ற கேள்வி இன்னும் தொக்கியே நிற்கிறது. தற்போது சர்வதேச அளவில் ஏன் சர்வதேச பத்திரிகையாளர்களை காசா உள்ளே நீங்கள் அனுமதிக்கவில்லை என்ற கேள்வி இஸ்ரேலின் ஆதரவாளர்களாக இருந்த வட்டத்தில் இருந்தே ஒரு பக்கம் எழுந்துள்ளது. மறுபக்கம் காசா நகரை ஆக்கிரமிப்பதற்காக பல்வேறு வழிகளில் 5 படையணிகளை உள்ளே அனுப்பியுள்ளது இஸ்ரேல். அதற்கு எதிர்த்து சண்டையும் செய்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன் தரப்பிலிருந்து அதன் இராணுவங்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இதுல நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அந்த பத்திரிகையாளர் அனஸ் அவருடைய அக்கௌண்ட்ல அவருடைய அண்ணன் நினைக்கிறேன், அவர் அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் சொன்னது என்னன்னா, அவர் கொலை செய்யறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் தரப்புல இருந்து அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க உங்க குடும்பத்தோட அத்தனை பேரும் வெளியில போயிடலாம் காசா விட்டு. அதுக்கு ஒன்றே ஒன்று தான், நீங்க இங்கேருந்து எந்த ரிப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான். நீங்க உயிரோட உங்க எல்லாத்தையும் உயிரோட விட்டுறோம், அப்படியே நீங்க வெளில போயிடுங்க அப்படின்னு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க கொலை செய்யப்படுவீங்க அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இது நடந்திருக்கு. இதை பத்தி அந்த கமெண்ட், அந்த ட்வீட் போட்டிருந்த இதுல கமெண்ட்ல அதை ட்வீட் எழுதியிருந்தவரே சொல்றாரு, அவர் ஒரு எழுத்தாளர். சமீபத்துல ஒரு ஆவணப்படத்துக்கு எதுக்கும் அவார்டு கூட வாங்கியிருந்தாரு. அவரு சொல்றாரு, காசால இருந்து யார் வெளியில போகணும் அப்படின்றத இஸ்ரேல் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம். அந்த காசாலே இதை படிச்ச உடனே அந்த மெயின் ட்வீட்ல இருந்து வெளியில இந்த கமெண்ட்டை நான் படிச்ச உடனே எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் காசால இருந்து வெளியில போனவங்களாம் யாரு? அவங்க அப்போ இத்தனை பேரும் இங்க இருந்து வெளில போக போக அப்போ அவங்க பெரிய லெவல்ல பேச மாட்டாங்க, வெளியில தெரியாது அப்படின்ற ஒண்ணு பளிச்சுன்னு தெரியுது. இது ஒரு பக்கம். அப்புறம் மக்களை நாங்க வெளியில போக சொல்றோம், யாங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வெளியில போக விடாம தடுத்து வச்சிருக்கிறதும் இவங்கதான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இப்ப அதுக்கு அடுத்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே நெத்தனியாகு பேசும்போது நேற்று ஒரு வார்த்தை விட்டாரு, நான் கிரேட்டர் இஸ்ரேலுக்கான அடித்தளத்தை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் எவ்வளவு உழைக்கிறேன்னு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அது சொன்ன உடனே சவுதி, எகிப்து, கத்தார் சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் பெரிய எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுல இந்த பத்திரிகையாளர்களை இவங்க விடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குமா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் மீடியாவை ஏன் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, அவங்க போகணும்ல அப்படின்னு. ஆமா, அவங்க போகணுன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்துல அவங்க போகணும் அப்படின்னு அவர் சொல்றாப்புல. இப்போ இந்த இன்டர்நேஷனல் மீடியா உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் எதிர்பார்க்குறீங்க? ஏன் கொலை பண்றதுதான் நடக்கும். ஏன்னா இஸ்ரேல் பத்திரிகையாளர்களை மட்டும் கொலை பண்ணி இருக்கிறது கிட்டத்தட்ட 250 பேர் பக்கம் கொலை பண்ணிருக்கு இது வரைக்கும். இந்த போர் 2 வருஷ போர்ல 2 வருஷம் கூட இன்னும் முழுசா முடியல. இந்த காலகட்டத்துல 250 பத்திரிகையாளர்களை கொலை பண்ணிருக்கு. அது ஜேர்னலிசம் தொடர்பான ஆட்கள், பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்ல, வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ், இப்படி பல்வேறு நபர்களை பத்திரிகை துறை சார்ந்தவர்களை கொலை பண்ணிருக்கு. ஒரு இனப்படுகொலையினுடைய கூறுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கூறு இந்த ஆதாரங்களை அளிக்கிறது. ஸோ ஆதாரங்களை திரட்டுறதுக்கான ஒரு முக்கியமான வழிமுறையா இருக்கிறது பத்திரிகையாளர்கள் மூலமா வர்ற செய்திகள் தான். செய்மோர் ஹெர்ஸ்ட், லெஜெண்டரி ஜேர்னலிஸ்ட் செய்மோர் ஹெர்ஸ்டினுடைய ஒரு முக்கியமான ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சாரம் மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டு
வியட்நாம் போருக்கு எதிரான போராட்டம் வந்து அமெரிக்கா முழுக்க வெடிச்சுது. ஐ திங்க் வந்து மைலாய்ங்கிற அந்த ஆர்டிகிள், அதுலதான் அவர் எந்த அளவுக்கு கொடூரமான நடைமுறைகள் வந்து இங்க நடைபெறுது அப்படிங்கறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணாரு. எந்த அளவுக்கு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அங்க உயிரிழப்புகளை சந்திக்கிறாங்கிறதையும் அதுல வந்து எக்ஸ்போஸ் பண்ணாரு. என்ன மாதிரியான போர்க்குற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஸோ அந்த சம்பவம் வந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே தெரிஞ்சுது, அமெரிக்கன் மக்களுக்கு. அது வரைக்கும் அமெரிக்கன் மக்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு மீடியா வந்து பிரபகண்டா மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் போராட்டம் பெரிய அளவுக்கு வெடிச்சு போரை வந்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா நிறைய இந்த போர் நடைமுறைகள் தொடர்பா வந்து பல்வேறு மாற்றங்களை வந்து ஏற்படுத்திடுச்சு, எப்படி வந்து போரை அணுகிறதுங்கிறதுல. அதுலதான் வந்து மேனுஃபேக்சரிங் கன்சென்ட்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டை வந்து உருவாக்கி கொண்டு வந்தாங்க. ஒரு போரை உருவாக்குறதுக்கு முன்னாடி மக்களுடைய ஆதரவை திரட்டுறதுக்காக பத்திரிகைகளை பயன்படுத்துறது, அதற்கு தேவையான தகவல்களை கசிய விடுறது, தொடர்ந்து வந்து கட்டுரைகள் எழுதுறது. அதுலதான் வந்து வாரா டெரர் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் வந்து பிரபலப்படுத்தினாங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடி வந்து மக்களுக்கு பதிய வைக்கும்படியா வந்து செஞ்சு காட்டினாங்க. அதுலதான் 90கள்ல அமெரிக்காவிலேயே வந்து பாம்பிங் சம்பவங்கள்லாம் நடந்தது. அதுக்கு காரணம் அல் கொய்தா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய போபியா வந்து பிரச்சாரமா முன்னெடுக்கப்பட்டுச்சு, சமூகத்தின் முன்னாடி வந்து விதைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நடக்கிற போர்களுக்கான அடிப்படையா இருக்கிறது அந்த மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் ப்ரொபகண்டா தான். ஸோ அப்ப இது வந்து ஒரு முக்கியமான டூல், மீடியாங்கிறது ஒரு மிக முக்கியமான டூல். இது வந்து விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுல மிக முக்கியமான டூல். ஆதாரங்களை வந்து திரட்டுறதுல மிக முக்கியமான டூல். இப்ப இந்த ஆதாரங்களை வந்து திரட்ட விடாம பண்றதுதான் பிரதான நோக்கம். இலங்கையில வந்து போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட வந்து பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து வந்து பத்திரிகைகள் வந்து தாக்கப்பட்டாங்க, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க, பத்திரிகை அலுவலகங்கள் தாக்கப்பட்டுச்சு. அதுல ஐ திங்க் வந்து முதல்ல வந்து பத்திரிகை அலுவலகங்களும் ஆஸ்பத்திரியும் தாக்கப்பட்டது இந்தியாவினுடைய அமைதிப்படை போன காலத்துலதான். இந்தியா நடத்தின போரின் காலகட்டத்துலதான் வந்து வீரகேசரி பத்திரிகை வந்து தாக்கப்பட்டுச்சு அப்போ. ஸோ பத்திரிகைகளை தாக்குறதுக்கான பிரதான நோக்கம் என்னன்னாக்க டாக்குமெண்டேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தான். தாங்கள் பண்ற போர் குற்றங்களையும் இனப்படுகொலை குற்றங்களையும் டாக்குமெண்ட் பண்றது பத்திரிகையாளர்கள். இப்ப இந்த டாக்குமெண்ட் பண்ணாலே அது மிகப்பெரிய சிக்கலாகும் பின்னாடில. ஸோ இப்ப இந்த டாக்குமெண்டேஷனை தடுத்து நிறுத்தணும்னா அவங்கள அச்சுறுத்தணும், காசு கொடுத்து பணிய வைக்கணும், அப்படி பணியாதவங்களை கொலை பண்ணணும், இல்ல வேற ஏதாவது பண்ணி அங்கிருந்து வெளியேற்றணும். ஸோ இதான் பிரதான நோக்கம். பத்திரிகையாளர்கள் ஏன் வந்து குறி வச்சு தாக்கப்படுறாங்கன்னா இதான் பிரதான நோக்கம். இஸ்ரேல் வந்து இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளான இந்த காலகட்டத்துல, இந்த போர் காலகட்டத்துல 250க்கும் மேற்பட்ட பத்திரிகை துறை சார்ந்தவர்களை வந்து கொலை பண்ணிருக்கு காசாக்குள்ள. அது போல லெபனானுக்குள்ள கிட்டத்தட்ட 8 பத்திரிகையாளர்களை கொலை பண்ணிருக்கு. இன்னும் பல்வேறு இடங்கள்ல வந்து பத்திரிகையாளர்களை கொலை பண்றத இது இன்று மட்டும் இல்ல, பல்வேறு காலகட்டங்கள்ல இஸ்ரேல் வந்து பத்திரிகையாளர்களை கொலை பண்றது ஒரு பிரதான போர் தந்திரமாவே வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. ஸோ இது வந்து முதல் உலக போர், 2ஆம் உலக போர், இந்த 2 போர் காலகட்டங்கள்லயும் நடைபெறாத பத்திரிகையாளர்கள் படுகொலைங்கிறது இந்த போர்ல அதிக அளவிலான பத்திரிகையாளர்கள் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரெக்கார்டட் ஹியூமன் ஹிஸ்டரியில போர்கள்ல பலியான பத்திரிகையாளர்கள் கணக்கீடும் இந்த கணக்கீடை பார்க்கும்போது இந்த கணக்கீடு வந்து அதிகமானது. ஸோ அப்ப அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான போரை வந்து இஸ்ரேல் நடத்துது. சர்வதேச விதிகளை மீறி பத்திரிகை துறைகளுக்கு எதிரான ஒரு போரை, கிட்டத்தட்ட நீங்க வந்து பத்திரிகையாளர்களுக்கு எதிரான இனப்படுகொலைன்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா பத்திரிகையாளருங்கிறதுனாலேயே கொலை பண்ணப்படுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த இஸ்ரேலுங்கிற அந்த என்டிட்டி இன்னைக்கு சர்வதேச விதிகளை வந்து மீறுது, உண்மைகளை வந்து மறைக்குது, உண்மைகளை அழிக்குது, எல்லா விதமான குற்ற செயல்கள்லையும் வந்து ஈடுபடுது. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து இது நடக்குது. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நீங்க வந்து பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் கொலை பண்ணப்படுறாங்க, மருத்துவர்கள் கொலை பண்ணப்படுறாங்க. மருத்துவர்கள்னு தெரிஞ்சதுனாலேயே மருத்துவர்களை கொலை பண்ணுங்கிறதுக்காகவே மருத்துவர்கள் கொலை பண்ணப்படுறாங்க. அதே போல மருத்துவ பணியாளர்கள் கொலை செய்யப்படுறாங்க.
இப்ப இதெல்லாம் என்னன்னா இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமா தான் பண்றாங்க. அவங்க பண்றது இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைய தடுக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாமோ இப்ப அதை இனப்படுகொலைய வந்து முழுமையா நடைபெற விடாம தடுக்கிறதுல முக்கிய பங்காற்றக்கூடியவங்க வந்து மருத்துவ பணியாளர்கள். மருத்துவர்களை விட மருத்துவ பணியாளர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்கதான் வந்து நிறைய பேர் தேவை. இப்ப மருத்துவ பணியாளர்கள் வந்து கொல்லப்படுறதும், மருத்துவர்கள் கொல்லப்படுறதும், மருத்துவமனைகள் வந்து தாக்கப்படுறதும், கருவிகள் வந்து அழிக்கப்படுறதும், ஐசியு யூனிட்டை வந்து அழிக்கிறதும், இதெல்லாம் எதற்காகன்னா இங்க காயமுற்று காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவர்களை எல்லாத்தையும் வந்து கொலை பண்றது. எப்படியெல்லாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து கொலை பண்றது. இப்ப ஸ்டார்வேஷன் அதுல ஒரு பிளான் தான். ஸ்டார்வேஷனு, தண்ணீரை வந்து தடை பண்றது, மருந்து பொருட்களை தடை பண்றது, இது எல்லாமே என்னன்னா உயிரிழப்புகளை கூட்டணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு நடத்துறது, டெலிபரேட்டான முயற்சி. அப்ப எல்லா வகையான இனப்படுகொலை கூறுகளையும் எப்படியெல்லாம் வந்து ஒரு இனப்படுகொலை வந்து நிகழ்த்த முடியுமோ அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் இன்னைக்கு இஸ்ரேல் பயன்படுத்துதுங்கிறதுக்கான ஒரு சரியான எக்ஸாம்பிள் வந்து இதை டாக்குமெண்டேஷன் பண்ற இனப்படுகொலைங்கிறது இதோட நின்றது இல்லை, கொலை பண்றதோட நின்றது இல்லை. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இந்த இனப்படுகொலை நடந்தத இனப்படுகொலை இல்லைன்னு மறுக்கிறது. அது இன்னைக்கு பத்திரிகை துறைகள் சார்ந்தவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கத்திய பத்திரிகை துறைகள் அதை தான் பண்ணிட்டு இருக்கு. டினைல் பண்ணுது, நடக்கிறது இனப்படுகொலை இல்ல அப்படின்னு சொல்லி டினைல் பண்ணுது. அப்புறம் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறது, இதற்கான ஆதாரங்களை எல்லாத்தையும் அழிக்கிறது. நீங்க ஈழ இனப்படுகொலையில இது எல்லாமே நடந்திருக்கு, இது எல்லாமே நடந்திருக்கு. பத்திரிகையாளர் சிவராம் வந்து 2005 கொலை செய்யப்பட்டாரு, கடத்தி கொலை செய்யப்பட்டாரு. அப்ப சிவராம் வந்து கொலை பண்ணது யாரு, யாருக்கு அந்த தேவை இருந்ததுன்னா அவரு ஜியோபொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்களை முழுக்க பேசினார் ராணுவ ஆய்வாளர். ஸோ அது வந்து யாருக்கு அதை பத்தி சொல்லும் போது தோழர் விராஜ் மெண்டிஸ் தான் வந்து தெளிவா சொல்லுவாரு. சமீபத்துல அதாவது வீரமரணம் அடைஞ்ச விராஜ் மெண்டிஸ் வந்து சொல்லுவாரு, அவர் வந்து ஜியோ பொலிட்டிக்ஸா ரொம்ப எளிமையா எளிய மக்களுக்கு புரியும்படியா விளக்குனாரு, அதுவே அவருக்கு டெத் சென்டென்ஸா வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லுவாரு. அப்போ யாருக்கு வந்து அந்த அந்த அச்சம் இருந்தது, அவர் வந்து விளக்குறது எளிய மக்களுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸை புரிய வைக்கிறதுனால யாருக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏகாதிபத்திய சக்திகளுக்கு தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அப்ப இந்த கொலைக்கான மூல காரணம் யாரா இருக்கணும்னா ஏகாதிபத்திய சக்திகளாக இருக்கணும் அப்படிங்கிறத அவரு அனுமானிச்சு சொல்றாரு. ஆனா அதுக்கு சிங்கள காடையர்களை பயன்படுத்தினாங்க, சிங்கள கேங்குகளை பயன்படுத்தி அவரை வந்து கடத்தி கொலை செஞ்சாங்க. சோ தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டது இனப்படுகொலையினுடைய ஒரு கூறாவே ஈழத்துல நடந்தது. இன்று வரைக்கும் பத்திரிகையாளர்கள் வந்து அதாவது உளவு நிறுவனங்கள், உளவு அதிகாரிகளால் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்குள்ளப்பட்டு காணாமலாக்கப்படுற பல பத்திரிகையாளர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. இது என்னன்னா இந்த இனப்படுகொலையை மறைக்கிறதுக்கான நடைமுறைகள்ல, இந்த ரெப்ரசிவ் நடவடிக்கைகள்ல ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை. ஒரு இனப்படுகொலை நடந்துட்டா மட்டும் அது முடிஞ்சிடுறது இல்லை, அது வந்து திரும்ப வந்து அது சர்வதேச அரங்குல ஒரு குற்ற நடவடிக்கைக்கு பயன்படாத அளவுக்கு ஆதாரங்களை அழிக்கிறது பணியும் வந்து அதனுடைய கூறுதான், அதனுடைய தொடர்ச்சி தான். இப்ப அந்த தொடர்ச்சி வந்து இலங்கையில தொடர்ந்து நடைபெறுது. அது மாதிரி இங்க வந்து இன்னைக்கு அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. டினைல் ப்ராசஸ் நடக்குது. மேற்கத்திய ஊடகங்கள் இந்த பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதுக்கு மேற்கத்திய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா ஜெர்மன்ல இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகை, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வலதுசாரி பத்திரிகை, பில்டுங்கிற ஒரு பத்திரிகை வந்து தெள்ள தெளிவா எழுதுது, ஹமாஸ் உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதுது. பத்திரிகையாளர்கள் பேர்ல உளவுன ஹமாஸ் உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுது. ஸோ இப்படிதான் வந்து அவங்க அந்த டினையல் ப்ராசஸையும் பண்றாங்க. இந்த டினையல் ப்ராசஸும் நடக்குது, ஆதாரங்களை திரட்டுறதை அழிக்கிறதும் நடக்குது, வாய்ப்பு இருக்க, அதாவது உயிர் காக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான ப்ராசஸ் நடக்குது. ஸோ டோட்டல் எக்ஸ்டாமினேஷன் கேம்பெயின் நடக்குது, ஒட்டுமொத்தமா அழித்தொழிக்கிறது. பலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமா அழித்தொழிக்கிற பணி வந்து இப்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அது இராணுவ ரீதியா முடியலங்கிற இடத்துலதான் இந்த மாதிரியான ஒரு ஒரு காவடைஸ் ஆபரேஷன்ஸா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க.
ஏன்னா இவங்க பிசீச் பண்ணி வச்சிருக்க முடியுது. ஏகாதிபத்திய நாடுகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ப்ரவோஸா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஆயுதங்கள் வழங்குறாங்க, பொலிட்டிக்கல் கவர் கொடுக்குறாங்க சர்வதேச அரங்குல. இது எல்லாத்தையும் கடந்து தினசரி ஆயுதங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இனப்படுகொலை தொடர்ந்து நடத்துறதுக்கு. இப்ப இதெல்லாம் கிடைக்கும் போது இந்த அரசாங்கம் வந்து துணிஞ்சு இனப்படுகொலை பண்ணுது. அது எதையும் வந்து மதிக்கிறது தயாரா இல்ல. ஸோ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அல்ஜசீராவினுடைய ஜேர்னலிஸ்ட். இவங்க 10th இருக்கும்போதுதான் குண்டு வீசினதா சொல்றாங்க. இப்போ அல்ஜசீராவினுடைய ஜேர்னலிஸ்ட் பல பேர் இறந்துருக்கிறாங்க. பட் ஆனா கத்தார் அரசாங்கம் என்னத்த பெருசா இதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்துச்சு? சர்வதேச அரங்குல என்ன கேஸ் வந்து ஐசிஜேவிலயோ இல்ல ஐசிசிலயோ ஏதாவது கேஸ் போட்டிருக்கா இது தொடர்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. சிரியால பஷர் அல் ஆசாத்துக்கு எதிராக பயங்கரமா நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான முயற்சியில கத்தார் அரசாங்கம் ஈடுபட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி கத்தாரை பஷர் அல் ஆசாதை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கடைசியா அல் ஜுலானிங்கிற ஒரு தீவிரவாதியை கொண்டு வந்து அங்க நிலைநிறுத்துறதுல முக்கிய பங்காற்றினது கத்தார் தான். அப்ப கத்தார் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுது? இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு சர்வதேச விதிகள் எல்லாத்தையும் மிதிச்சுட்டு, காலில் தூக்கி போயிட்டு மிதிச்சுட்டு, என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுது. உன்னுடைய ஜேர்னலிஸ்ட வந்து கொலை பண்ணுது. உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா நீ என்ன வந்து நீனு சாதிச்சிட போற இந்த பகுதியில, யாருக்காக நீ இருக்கிற அப்படிங்கிறத நீயே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற. கத்தாரு இங்க இருக்கிற நாடுகள் எல்லாமே இவங்க வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. இவ்வளவு காலம் வந்து அவங்க மூடி மறைச்சுக்கிட்டு அது இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துனது எல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது. ஸோ ஐ திங்க் வந்து இதுக்கு மேல வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமும் ஏற்படலை. இதுக்கு மேலேயும் வந்து நைவா இவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பாங்க, இல்ல இவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அட்லீஸ்ட் பாதுகாப்பாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே இவங்க பாதுகாக்க மாட்டாங்கிறது தான் இருக்கிற நிலைமை. கிரேட்டர் இஸ்ரேலை பத்தி பேசினாக்க சவுதி அரேபியா, கத்தார் இவனுங்கெல்லாம் வந்து அறிக்கை விடுறது மட்டும்தான் இவனுங்களால பண்ண முடியுது. எஜிப்து இவனுங்க எல்லாமே வந்து அறிக்கை மட்டும்தான் விட முடியுது. அதுக்கு மேல ஒரு இனப்படுகொலை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க, எதுவுமே பண்ணல. இவனுங்க என்ன பண்ணிட போறானுங்க? இல்ல ஒருவேளை வந்து இப்ப வந்து இஸ்ரேல் என்ன தடையோடையா நின்றுட்டு இருக்கு? இப்ப என்ன எஜிப்து கூட வந்து அவங்களால உள்ளுக்கு போக முடியாம இருக்கா? எஜிப்து கூட உறவு இல்லாம இருக்கா? எஜிப்து வந்து இந்த இனப்படுகொலைக்கு உதவி பண்ணலையா? சவுதி அரேபியா உதவி பண்ணலையா? சவுதி அரேபியா எல்லா வகையான உதவியும் பண்ணிட்டு இருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லா வகையான உதவியும் பண்ணிட்டு இருக்கு. கத்தார் பண்ணிட்டு இருக்கு. பஹ்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பகுதியினுடைய எல்லா வேசல் ஸ்டேட் எல்லாருமே வந்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. ஒரு இனப்படுகொலைக்கு, அரபு மக்களை படுகொலை பண்றதுக்கு இனப்படுகொலைக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறானுங்க, பிசீச் பண்ணி இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷமா போர் நடக்குது, உணவுப் பொருட்கள் உள்ளுக்கு போக மாட்டேங்குது. இவனுங்க இன்னுமே மிக்சர் சாப்பிட்றானுங்க, வேற எதுவுமே பண்ணல. மிக்சர் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க, வேற எதுவுமே இவனுங்க வந்து ஒரு துரும்ப கூட வந்து கிள்ளி போடலை. இவனுங்களுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. பொய் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்ப இந்த பத்திரிகையாளர்கள் கொலை விஷயத்திலயும் வந்து அதைதான் பண்றானுங்க. இவனுங்க என்ன யோக்கியமானவன்களா இருந்திருக்கிறானுங்க? ஜமால் கசோகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளரை துருக்கி தூதரகத்துல வச்சு கொலை பண்ணானுங்க. அதே இஸ்ரேலினுடைய பெகாசஸ் சாப்ட்வேர் மூலமா தான் அந்த ஆளை கண்காணிச்சு அந்த ஆளை கொலை பண்ணானுங்க. அந்த ஆள் மேல 1000 விமர்சனம் நமக்கு இருக்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர், இப்ப கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர் மீதும் அனஸ் மீதும் பல விமர்சனங்கள் நமக்கு இருக்கு. ஸோ இப்ப அதெல்லாம் வந்து இப்ப இது கிடையாது. பத்திரிகையாளர்னா பத்திரிகையாளர், அவ்வளவுதான். பத்திரிகையாளர் என்ன பணி செய்யும் போது கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு. ஸோ ஜமால் கசோக்ஜியை வந்து கொலை பண்ணதும் இதே சவுதி அரசாங்கம் தான். சவுதி கிங்குக்காக சவுதி இளவரசர் தான் வந்து அந்த உத்தரவு போட்டதா வெளிப்படையான தகவல்கள் வருது. ஸோ அதனால இவனுங்களுக்கு எந்த வித அக்கறையுமே கிடையாது, எந்த விஷயத்திலையும் எந்த அக்கறையுமே கிடையாது. இவனுங்களுக்கு தேவை இவனுங்க சுகபோகமா வாழணும், இவனுங்க சேஃபா இருக்கணும், இவன் குடும்பம் வந்து கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கணும், இவனுங்களுடைய அரசுகளை பாதுகாத்துக்கணும். அதை தவிர இவனுங்க வேற எதுவும் பண்ணலைங்கிறது இதுக்கு மேலேயும் வந்து வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலேயும் கண்ணை மூடிக்கிட்டு பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போன கதையா உட்கார்ந்து இருந்தோம்னா
எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தவறான முடிவுகளை மட்டும்தான் எடுப்போம் பல்வேறு இடங்கள்ல. இப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம இந்த அரசுகளையும் இந்த பகுதியினுடைய மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் நீங்க புரிஞ்சுக்கலன்னா, நாளைக்கு ஜியோ பொலிட்டிக்கலி நம்ம பகுதிகளில் பிரச்சனை வரும்போதும் இவனுங்க இதே நாடக வேலையை பண்ணி நம்மள வந்து பெரிய சிக்கல்ல டிராப்ல தான் சிக்க வைப்பானுங்க. எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இவனுங்க ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஈழ பிரச்சனையில மிக முக்கியமான கூறா இருந்தது இந்த அரபு நாடுகளினுடைய பணமும் இந்த அரபு நாடுகளுடைய சிந்தனை ஓட்டமும் பெரிய அளவுக்கு ஈழ விடுதலை போராட்டத்துல பின்னடைவுகளை வந்து உருவாக்கி இருக்குது. ஸோ அதனால இது வந்து சிம்பிளான விஷயம் கிடையாது, கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு பாலஸ்தீனியர்களுக்கு மட்டும்தானே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற விஷயம் கிடையாது. நாளைக்கு நமக்கும் இதே துரோக நடவடிக்கைகள் நடக்கலாம். இவனுங்களை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அதனால எல்லா விஷயத்திலையும் இது எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கு. இதுக்கு மேலே இவனுங்களை நம்பக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணுங்கிறத எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தெளிவுபடுத்தி நிக்குது. புரியுது தோழர். இந்த பத்திரிகையாளர்கள் மீதான அந்த தாக்குதல் அப்படின்றது வந்து அளவு கடந்து போயிட்டே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி முதல் உலக போர், இரண்டாம் உலக போர்ல ஒட்டுமொத்தமா எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்களோ அதை விட அதிகமான அளவு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கும் வந்து அதே போல நடந்திருக்கு கொலைகள். அதே போல அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க இது நிக்காது, நீங்க எத்தனை பேரை கொலை பண்ணாலும் பத்திரிகையாளர்கள் திரும்ப உருவாவாங்க, அதெல்லாம் நாங்க எக்காரணம் கொண்டு பயப்பட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னும் அங்கிருந்து இந்த தாக்குதல் இவங்க வந்து இப்ப 5 படையணிகள் வந்து காசா சிட்டியை நோக்கி போயிருக்கிறது. அப்புறம் வந்து ஒரு ஒரு வாரமாவே வந்து ஒரு இதை பயன்படுத்திருக்காங்க. நேரடியாவே வந்து யூரோப் பார்த்து சொல்றாங்க. யூரோப் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பாலஸ்தீன் இதை வந்து பாலஸ்தீனுக்கு வந்து அதிகமான நீங்க தான் கொடுக்க போறீங்க, நீங்க தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்மார்ட் ரிச் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன்ற ஒண்ணே இருக்காது, அதையே நாங்க புதைச்சிருவோம், அப்புறம் நீங்க எந்த நாட்டுக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பீங்க அப்படின்னு ஸ்மார்ட் ரிச் சொல்றான். 2 நாளைக்கு முன்னாடி பேசின முன்னாள் அமெரிக்காவுடைய இவரு தலைமைச் செயலர் என்ன சொல்றாருன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் வந்து இவங்க யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இவங்க வந்து பாலஸ்தீன் அங்கீகாரம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இவங்க வேகமா வந்து தாக்குதல தான் ஆரம்பிப்பாங்க, அவங்க மேல தாக்குதல் நடத்தி வேக வேகமா உள்ள போகத்தான் செய்வாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவங்க அங்கீகாரம் பண்றது அப்படின்ற ஒரு இடம் வந்து மேபி இன்னொரு 10 கண்ட்ரி எக்ஸஸ் ஆகும். இப்ப இவங்க சொல்றது வந்து ரொம்ப நாங்க நான் இன்னும் கொள்ளுவேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க. இதை வந்து யூரோப்பிய நாடுகளை விட்டுருங்க, வெளியில இருந்து மற்ற நாடுகள், மற்ற நெருக்கமா இருக்கக்கூடிய நாடுகள், பலஸ்தீன் வந்தே ஆகணும்னு உறுதியா இருக்கக்கூடிய நாடுகள் இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. இவனுங்க எல்லாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க, சும்மா கதை விட்டுக்கிட்டு தெரியுறானுங்க. ஏங்க ஆந்தனி பிளிங்கன் சொல்லி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த வர பதவியில இருந்ததை விட பதவியில இல்லாத இப்ப பேசும்போதுதான் ஓரளவுக்கு சென்சிபிளா பேசி இருக்கிறான்னு எனக்கு தெரியுது. இப்ப தேவை என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு உயிரோட இருந்தால நாளைக்கு ஸ்டேட்டை கொடுப்ப. இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஒரு இனப்படுகொலை கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவன் உணவு பஞ்சத்துல பட்டினியில செத்துக்கிட்டு இருக்கான். உணவு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இது என்ன தானாவா உருவான பஞ்சம்? என்ன மழை பெய்யாம விளைச்சல் இல்லாம வந்து பஞ்சம் உருவாகி போச்சா? டெலிபரேட்டா வந்து பஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறானுங்க. கொலை பண்ணுங்கிற நோக்கத்தோட பஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறானுங்க. இன்னைக்கு தேவை உடனடியா வந்து எய்டு உள்ளுக்கு போறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும், போர் நிறுத்தம் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும். இன்றைய தேவை என்னங்கிறத முதல்ல நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பாலஸ்தீன்கிற ஸ்டேட்டை பத்தி பேசணும். பாலஸ்தீன் ஸ்டேட்டை பத்தி பேசுறதுக்கான காலகட்டங்கிறது 90கள் ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும் இருந்துச்சு. இது வரைக்கும் அவனுங்க பேசல. எதை எப்ப பண்ணணுமோ அதை பண்ண மாட்டானுங்க, எதை எப்ப பண்ணக்கூடாதோ அதைதான் பண்ணுவானுங்க. என்னன்னா அவனுங்க பூரா நாடகம் போடுறானுங்கிறது மட்டும்தான் இதுல இருந்து தெளிவாகுது. ஸோ ஆந்தனி பிளிங்கன் சொல்றது, ஆந்தனி பிளிங்கன் இஸ்ரேலை வந்து பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோட பேசுறான், இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கணுங்கிற நோக்கத்தோட பேசுறான். ஆனா இன்னொரு பக்கம் இன்றைய தேவை என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இன்னைக்கு அவங்க உயிரோட வேணும், உயிரோட இருக்கணும், அதுக்கு உடனடியா போர் நிறுத்தத்தை அறிவிக்கணும், உணவுப் பொருட்களை தேவையான அளவுக்கு உள்ளுக்கு அனுப்பணும். அதை தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் இருக்குன்னா உன்னுடைய இராணுவத்தை அனுப்பி கூட்டு இராணுவத்தை உள்ளுக்கு அனுப்பி இஸ்ரேலை தடுத்து நிறுத்தி உணவுப் பொருட்களை கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு நான் வந்து செப்டம்பர் மாசம் உருவாக்குறேன்னா செப்டம்பர் மாசம் வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கணும்ல.
அப்புறம் தானே நீ ஸ்டேட்டை உருவாக்க முடியும். சோ அதனால இந்த நாடகம் பூரா வந்து இவனுங்க மேற்கத்திய தரப்பு முழுக்க முழுக்க நாடகம் போடுறானுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த நாடகங்களும் வேற ஒரு பெரிய பிளான திட்டம் போட்டு தான் வந்து அவனு இந்த நாடகத்தை பூரா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோ அதனால இங்க காசாக்குள்ள எத்தனை பெட்டாலியன் அனுப்புனாலும் சரி, எத்தனை ராணுவ துருப்புகளை வந்து அவனுங்க இறக்குனாலும் சரி, காசாக்குள்ள அவனுங்க வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இப்ப கிடையவே கிடையாது. அதுதான் இங்க இருக்கிற நிலைமை. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல வந்து ராணுவ வீரர்கள் தயாரா இருக்கிறாங்க. எல்லா ஆயுதங்களோடையும் தயாரா இருக்கிறாங்க. இவங்க உள்ளுக்கு போனாங்கன்னா உயிரிழப்புகளை தான் சந்திப்பாங்க. கை கால் இல்லாம ஓடி வர்றது தவிர வேற வழி கிடையாது. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல ஏற்கனவே காயங்களோடையும் உயிரிழப்புகளோடையும் வந்து அந்த ராணுவமே வந்து சிக்கி சின்னாபின்னமா இருக்குது. இதுக்கு மேல போனாங்கன்னா அடுத்த 1,00,000 பேரை வந்து இழக்க வேண்டியிருக்காங்க. ஸோ அதனால இது வாயபிளான ஆப்ஷன் கிடையாது. இது வந்து அவனுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இது வந்து மிரட்டல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இவனுங்களால உள்ளுக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். 2 வருஷமா அதை பண்ண முடியல. இதுக்கு மேல ஒன்னும் அவனுங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால இப்ப இருக்கிற ஒரே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா உணவுப் பொருட்கள் அந்த மக்களுக்கு போகாம இருக்கிறது தான். அதை மட்டும் தொடக்கிறதுக்கான வழிமுறைகளை மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா இஸ்ரேல அந்த வீரர்கள் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இஸ்ரேல் ராணுவத்தை அந்த வீரர்கள் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா போர் நிறுத்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, உணவுப் பொருட்களை மட்டும் அனுப்புங்க போதும், அந்த வீரர்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணிப்பாங்க. 2 வருஷம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அங்க போக மாட்டானுங்க. அங்க சவக்கூலி தான் இருக்கு அவனுங்களுக்கு. அங்க போனா வந்து ஆரம்பத்துல அபு உபைதா சொன்ன மாதிரி இஸ்ரேல் ராணுவத்தினுடைய சவக்கூலி தான் இது அப்படின்னு சொல்லி காசா வந்து அவங்களுடைய சவக்கூலின்னு சொன்னாரு. அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ராணுவ ரீதியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அது அவனுங்க ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேல போகவும் முடியாதுங்கிறது அவனுங்களுக்கு தெரியும். நாடகம் போடுறானுங்கிறது மட்டும்தான் இதுல இருந்து தெளிவா தெரியுது. என்ன முக்கியமான தேவை இருக்குன்னா அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போகணும். அதை போறதுக்கு சர்வதேச நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைதி படையை உருவாக்கி கொண்டு போய் நிறுத்தி உணவுப் பொருட்களை மட்டும் உள்ள கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமே தானா நடக்கும். இப்ப போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் பாலஸ்தீனத்தை செப்டம்பர்ல அங்கீகாரம் பண்ண போறேன், அதுக்கு வந்து ஹமாஸ் வந்து ஆயுதத்தை கைவிட்டுட்டு ஓடிடணும், ஹமாஸ் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறிடணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இது நடக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கானுங்களா? 90கள் ஆரம்பிச்சு 90லயே வந்து இந்த பிளான் இருக்கு. உலகத்துல கிட்டத்தட்ட வந்து 90% நாடுகள் வந்து இந்த நாட்டை வந்து ஏற்கனவே அங்கீகாரம் பண்ணிட்டானுங்க. இப்ப பண்ணாம இருக்கிறானுங்க இவனுங்க மட்டும்தான். இப்ப இவனுங்க பண்ணிட்டா மட்டும் என்ன நடந்துற போகுது நான் கேட்கிறேன். இனிமே பண்ணிடுறானுங்க. இப்ப செப்டம்பர் மாசம் அவனுங்க அங்கீகாரம் பண்ணிடுறானுங்க. என்ன நடக்க போகுது? என்போர்ஸ் பண்றதுக்கான மெக்கானிசம் எங்க இருக்குது? யாரு என்போர்ஸ் பண்றது? ஓகேங்க, ஸ்டேட்டை உருவாக்கிட்டு ஸ்டேட்டை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸ்டேட்டை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து இஸ்ரேல் ராணுவத்தை வெளியில அனுப்பிட்டு அந்த மக்களுக்கான நாட்டை வந்து நீங்க உறுதிப்படுத்த முடியும்? எப்படி அந்த நாட்டு வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இல்லாத வரைக்கும் அது எப்படி நாடா இருக்கும்? அவங்களுடைய நாடா இருக்கும். அதுக்கான எந்த மெக்கானிசமும் கிடையாது. செக்யூரிட்டி கவுன்சில் தான் வந்து டிசைட் பண்ணணும். செக்யூரிட்டி கவுன்சில்ல அமெரிக்கா உட்கார்ந்து இருக்கிறான் வீட்டோ அதிகாரத்தோட. அவன் நிராகரிச்சுட்டான்னா எதுவுமே நடக்காது. எப்படி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க ஒரு நாட்டை? ஸோ அதனால இதெல்லாம் வந்து சும்மா பேசுறானுங்களே தவிர இது வந்து வழக்கமான ஏகாதிபத்திய நாடுகளினுடைய நாடகமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த நாடகம் ஒட்டுமொத்த நாடகமும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் எதிராக வந்து இவனுங்க பண்ற சூழ்ச்சிகளுடைய விளைவு தான். அதை வந்து டிஸ்ரீவ் பண்றதுக்காக தான் இந்த நாடகங்கள் முழுக்க முழுக்க நடக்குது. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுல வந்து அடுத்து இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது ஆகஸ்ட் 14. நாளைக்கு தோழர்கள் கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல வந்து புட்டினும் ட்ரம்ப்பும் வந்து அலாஸ்கால மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை பத்தி அவர் கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஐ திங்க் சொல்றாரு அதுக்கு முன்னாடி இங்க இந்த வெஸ்ட் ஏஷியன் பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க போலான்னு நினைக்கிறேன். ரஷ்யா பிரச்சனைக்கு சொல்லுங்க. குறிப்பா வந்து இப்போ நேற்று முன்தினம் நேற்றைய முன்தினம் 2 நாளும் வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடருடைய சீனியர் அட்வைசர், அது மட்டும் இல்ல அவங்களுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அலி லாரிஜானி, அவர் ஒரு முக்கியமான பயணம், 2 நாடுகளுக்கு முக்கியமான பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு.
நேற்று முன்தினம் வந்து ஈராக் போயிருந்தாரு. இப்ப ஈராக் கூட போய் ஒரு ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் வந்து அவங்க பண்றாங்க. 2 பேருக்குமான உடன்பாடை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையில எம்ஓ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயு. ஸோ அது போட்டிருக்கிறாங்க. அடுத்த ஒப்பந்தத்துக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கான ஒரு அடிப்படைகளை வந்து பேசி எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து அவரு நேற்று லெபனான் போயிருக்கிறார். இப்போ நேற்று அவர் போகும்போது பல்வேறு அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா சிரியா வழியா அவருடைய பிளைட் பறக்கிறதுக்கு சிரியன் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. அதனால அவரு துருக்கி போய் ஈராக்ல இருந்து துருக்கி போய் துருக்கியில இருந்து திரும்ப மெடிட்ரேனியன் வழியா பெய்ரூட் வந்திருக்கிறாரு. பெய்ரூட் நகரத்துல அவருக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டுச்சு பொதுமக்கள் மத்தியில. ஸோ அது வந்து ஏன்னா இப்ப அமெரிக்கன் ஆன்வாய் வராங்க, அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க, பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள்லாம் வந்து பெய்ரூட்டுக்கு வராங்க. இப்போ அதுவும் சமீபத்துல இப்ப யாருக்குமே இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பொதுமக்களே போய் பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் போய் பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க லாரிஜானிக்கு. இப்போ அவர் வந்து பல்வேறு நபர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. லெபனானுடைய பிரசிடென்ட்டை சந்திச்சு பேசியிருக்கிறாரு, ஜோசப் ஓவோன்னு. அதே போல பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் நபி பேரிய வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் நவாஸ் சலாமை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இப்போ நவாஸ் சலாம் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்போ என்ன பேசுனாங்கிறது கிளியரா தெரியல. ஜோசப் ஓவன் வந்து பல விஷயங்கள் பேசி இருக்கிறாரு. அதே போல லரிஜானி வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து அவர் சந்திக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஃபாரின் மினிஸ்டர் யாருன்னா லெபனான் ஃபோர்சஸ் பார்ட்டி, அதாவது பிலாஞ்சிஸ்ட் பார்ட்டியினுடைய நபர் தான் வந்து ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிறான். ஸோ ஃபாசிஸ்ட். அதனால வந்து அவனை டெலிபரேட்டா வந்து சந்திக்கவே கிடையாது. அவன் கூட வந்து அப்பாயின்மெண்ட்டும் வாங்கல, அவனுக்கு ப்ரப்போசலும் கொடுக்கல, அது மாதிரி பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு விருப்பத்தையும் தெரிவிக்கல. ஸோ அவன் தரப்புல இருந்து எனக்கு வந்துச்சு இன்விடேஷன் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்காக நான் வந்து மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கிறான். அதுக்கு பதிலடியா உடனடியா அவங்க வந்து யாருக்கு நாங்க என்ன பிளான் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம் அப்படிங்கிறத அந்த இதையே இந்த லிஸ்டையே வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதனால அதுல ஃபாரின் மினிஸ்டரை பத்தி அவங்க எதுவுமே பேசல. ஃபாரின் மினிஸ்டருக்கு அவங்க ரெக்வெஸ்டும் பண்ணல, சந்திக்கிறதுக்கான ரெக்வெஸ்டும். ஸோ இதுல பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. லெபனான் கூட நம்ம நிற்போம், லெபனானுடைய இன்டர்னல் பிரச்சனையில வந்து நாங்க தலையிட மாட்டோம், அதே மாதிரி மற்ற நாடுகள் லெபனானுடைய இன்டர்னல் பிரச்சனையில இம்போஸ் பண்றத பண்ணக்கூடாது, நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே போல இன்டர்னல் பிரச்சனையில அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையான முடிவை வந்து எடுக்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. லெபனானுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஈரான் செய்யறதுக்கு தயாரா இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. லெபனான் அரசாங்கம் மக்கள் கூடயும் வந்து நாங்க சுமூகமான உறவை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு காலமும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயமா வந்து இந்த ஆயுதங்களை ஹெஸ்புல்லா கைவிடணும்னு சொல்லி கொடுக்கப்படுற அழுத்தம், அது அமெரிக்கா தரப்புல இருந்து கொடுக்கப்படுற அழுத்தம், அதை வந்து அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எந்த நாட்டினுடைய டிமாண்டையும் நீங்க வந்து லெபனானுக்குள்ள திணிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னாக்க, இப்ப ஏன் இந்த வருகை, அதுவும் இவ்வளவு முக்கியமான ஒரு நபர் வந்து இப்ப வர்றது ஏன் அப்படிங்கிறது தான் இப்ப இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். அதுலயும் இந்த 2 நாடுகளை ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்னா, இந்த 2 நாடுகள்லயும் தான் அரசாங்கங்கள் மூலமா டிசார்ம் பண்றங்கிற அந்த நடவடிக்கைகள் வந்து ரொம்ப தீவிரமா அழுத்தம் கொடுக்கப்பட்டு செயல்முறைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடக்குது. ஒண்ணு லெபனான்ல, இன்னொன்னு ஈராக்லயும் இதே முயற்சிகள் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பா சொன்னா இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டை இராணுவத்தில இருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வந்து அந்த அரசாங்கத்துக்கு தீவிரமா கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்ப இது ரெண்டையும்
அவங்க வந்து செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, அந்தந்த அரசாங்கங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல நீங்க அதை செயல்படுத்த முடியாது, அப்படி நீங்க ஒரு வேலை செயல்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க நேரடியா தலையிடுவோம் அப்படிங்கறது தான் வந்து அவங்க இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு முக்கியமான ஒரு நபரை வந்து அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுல பல விஷயங்களை சொல்றாங்க. அமெரிக்காவுக்கும் ஜைனிஸ்ட் என்டிட்டிக்கும் வந்து அவங்க நேரடியா அங்க வந்து சந்திச்சு எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்திட்டு போனது வந்து ரொம்ப ஒரு வகையில வந்து நீங்க, ஏன்னா சமீபத்துலதான் ஒரு பெரிய டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக்கை வந்து பண்ணுச்சு இஸ்ரேல். ஈரானுக்குள்ள ஈரானுடைய முக்கிய தலைவர்கள், இராணுவ தலைவர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சுது. ஸோ அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல அவங்களுடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர், பெரும் பொறுப்புல இருக்கக்கூடியவர் வந்து நேரடியா வராரு. அதுவும் வந்து செய்திகள் மக்களுக்கு தெரியும்படியா தெரிவிக்கப்பட்டு வராரு. ஸோ இதுல இருந்து அவங்க பல விஷயங்களை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய டிஸ்ஆர்மமெண்ட் அப்படிங்கிற அந்த பேச்சுங்கிறது நடக்காது. ஒருவேளை அப்படியான முயற்சி நடந்ததுன்னா நேரடியா ஈரான் தலையிடுங்கிறது தான் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அவருடைய வருகை வந்து அதான் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கு இந்த அரசாங்கங்களுக்கு. ஸோ ஐ திங்க் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட். இதே சமகாலத்துல நெத்தன்யாஹூ ஈரானியன் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறான். அதுல வந்து ஈரான் மக்கள் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, இஸ்ரேல் வந்து தண்ணிய வந்து அதாவது சுத்திகரிப்பு பண்றதுல முதல் நாடா இருக்குது. அதனால நாங்க வந்து நீங்க உங்க அரசாங்கத்தை வந்து நீக்குங்க, உங்க அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்க அரசாங்கத்தை நீக்கிட்டீங்கன்னா உடனடியா வந்து இஸ்ரேல்ல இருந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி அங்க வந்து தண்ணிகள்லாம் சுத்திகரிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் பண்ணி உடனடியா உங்களுக்கு எல்லாம் தண்ணி வந்து ஃபுல்லா கிடைக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய நாடக பேச்சை வந்து பண்ணியிருக்கிறான். இது எப்போ பண்ணியிருக்கிறான், ஏற்கனவே எப்போ பண்ணான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 முறை வந்து இந்த மாதிரியான வேலையில வந்து ஈடுபட்டான். ஸோ இப்ப மறுபடியும் ஈடுபட ஆரம்பிக்கிறான்னா என்ன நோக்கமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பழைய பேட்டர்ன்ல இருந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதனால இவனுங்க வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறானுங்க, ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடப்போங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இதுல குறிப்பா வந்து இப்போ ஈரானும் அதற்கான தயாரிப்பு பணிகள்ல முழுமையா ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தெளிவுபடுத்துது. ஏற்கனவே ஈரான் தயாராகிட்டு இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. இராணுவ தரப்புல இருந்து வர்ற செய்திகளும் வந்து அதைதான் உறுதிப்படுத்துது. நேற்று இரவு கூட பல ஏவுகணைகள் வந்து சோதனை நடத்தப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ரஷ்யாவினுடைய ரேடார் சிஸ்டம் வந்து நேத்திக்கு பார்க்க அங்க ஈரானுக்குள்ள வந்து போனதா சில தகவல்கள் வருது, வீடியோ போட்டோ ஆதாரங்களோட. ஸோ அதனால பல நிகழ்வுகள் இந்த பகுதியில நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையிலான உடன்பாடு MOU வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு முன்னாடி. அதுல அர்மேனியாவுக்கு வந்து பெரிய இழப்பு. அர்மேனியா தன்னுடைய டெரிட்டரியை விட்டு கொடுத்துருச்சு. பல சிக்கல்கள்ல வந்து அர்மேனியா சிக்கிருக்குது. அது தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம அங்க ஏற்கனவே இருக்கிற அரசாங்கமே வந்து ஒரு பப்பட்ட அரசாங்கம், அமெரிக்காவில இன்ஸ்டால் செய்யப்பட்ட அரசாங்கம். பெஷின்யான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கலர் ரெவல்யூஷன் வந்த ஒரு ஆள் தான். ஸோ அவனை பாதுகாத்துக்கிறதுக்காக அமெரிக்கா கூட அவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கான். மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒப்பந்தம் இன்னும் முடிவா ஆகல, இன்னும் முழுமையா கையெழுத்து ஆகல. ஆனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்கிறானுங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஈரான் தரப்புல இருந்து தெளிவுபடுத்திட்டாங்க, அது வந்து எங்களுடைய ரெட் லைன்ங்கிறத சொல்லிட்டாங்க. ஒரு காலத்துலயும் நாங்க அதை அனுமதிக்க முடியாது. அமெரிக்கன் துருப்புகள் உள்ளுக்கு வந்ததுனாக்க நாங்க அதை வந்து தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவோம். நேரடியாவே யார் வந்தாலும் வராட்டியும் ஈவன் வந்து அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, ரஷ்யா வந்து இதுல தலையிட்டாலும் தலையிடலனாலும் நாங்க நேரடியா இதுல தலையிடுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அது ஒரு காலமும் நடக்காதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா அசர்பைஜான், அர்மேனியா இந்த 2 நாடுகளுக்கும் ஈரானுக்கும் வந்து போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்ப அதைதான் தயார்படுத்திட்டு வராங்க. எல்லா பக்கத்துலயும் வந்து போருக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் தயார்படுத்துறாங்க. அடுத்த தாக்குதல்னு வந்து அது எல்லா தரப்புல இருந்தும் வர்ற மாதிரி வந்து அவங்க தயார்படுத்துறாங்க.
ஸோ இது வந்து முக்கியமான நிகழ்வா வந்து இந்த பகுதியை பொறுத்தளவுல வந்து நடைபெறுது. அதே சமகாலத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு எதிரான அழுத்தமும் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த பகுதியில கிட்டத்தட்ட வந்து பல நாடுகளை வந்து ஏகாதிபத்திய சக்திகள் திரட்டி இருக்கிறானுங்க. அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை அந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து நான் இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஈராக்குக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் மறுநாள் ஒரு லெபனான் போறாரு. ஈராக்குக்கு அவங்க போயிட்டு அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உடனடியா வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு ஏதோ நாங்க இதை ரொம்ப கன்சர்னா பாக்குறோம், இதா பாக்குறோம் அப்படின்னு ஏதோ அவங்க சொல்றதுக்கு ஈராக் தரப்புல இருந்து நேரடியாவே அதுக்கு பதில் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஈராக் வந்து ஒரு இறையாண்மை பொருந்திய நாடு, எந்த நாட்டு கூட என்ன உறவு வச்சுக்கணும்னு நாங்க முடிவு பண்றோம், எந்த செக்யூரிட்டி சூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், மற்ற எந்த நாடும் இதுக்கு கமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவங்க நேரடியாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான இதாக தான் பாக்குறேன். இப்படி ஒரு இது வர்றதா ஈராக் தரப்புல இருந்து. ஏன்னா அவங்க வந்து இந்த தரப்பு ஈராக்கே வந்து ஈராக்கினுடைய அதிபர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த இஸ்ரேலுக்கும் இதுக்கும் இந்த போன ஜூன் மாசத்துல நடந்த அந்த சண்டையும் போது ஈரான் அனுப்பின சில இதையே வந்து ஏவுகணைகள் ட்ரோனையை வந்து நாங்க தடுத்து வீழ்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு அவரே சொல்றாரு. எங்களுக்கு வந்து அந்த இது இருந்துச்சு, செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு, செஞ்சோம் அதை அப்படின்னு. இப்ப இந்த ஒப்பந்தம் இவங்க இப்ப போட்டிருக்க இந்த ஒப்பந்தம் வந்து இது மாதிரியான அடுத்து மேபி நெக்ஸ்ட் வார் வரப்போகுதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும்போது இது வந்து நமக்கு இந்த இடத்துல சில நம்மளுடைய இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், ஏர் டிஃபென்ஸை அப்படின்றத இதுல சேர்த்துருப்பாங்களா? எப்படி இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க வரப்போற வரல ஈரானுக்கு? இல்ல, ஒப்பந்தம்லாம் ஒன்னும் கையெழுத்தாகல. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணியிருக்கிறாங்க, எம்ஓயு. ஸோ இப்ப அடுத்த கட்டமா வந்து அதை ஏன்னா இப்ப இந்த இப்ப ரெண்டு பேத்துக்குமே த்ரெட் இருக்கு. ஏன்னா இப்ப கடந்த முறை வந்து நடந்த தாக்குதல்கள்ல பெரும்பாலும் வந்து ஈராக்கி ஏர் ஸ்பேஸ் தான் வயலேட் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அமெரிக்காவினுடைய பேஸ் அந்த பகுதிகளில் இருக்கிறது தான். ஸோ அப்போ அமெரிக்கன் பேஸ், அதே போல அந்த குர்திஸ்தான் ரீஜனல் கவர்மெண்ட் இருக்கிற பகுதி தான். இப்ப இவனுங்க இந்த பெஸ்மர்கா குரூப். ஸோ இப்ப இவனுங்க தான் வந்து இங்க இருக்கிற சிக்கல். இப்ப இவனுங்க மூலமா தான் வந்து இஸ்ரேல் வந்து ஈராக்கி ஏர்ஸ்பேஸை வந்து வயலேட் பண்ணிட்டு இங்க தாக்குதல் நடத்துது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட ஈராக்கி கவர்மெண்ட்டே அமெரிக்காவினுடைய இன்வேஷன்ல தான் இருக்கு. அமெரிக்கா வந்து இன்னும் இன்வைட் பண்ணி வச்சிருக்கு. அதனால வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவை எதிர்த்து ஈராக்கால இயங்க முடியாத ஒரு நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா இன்னும் சொல்ல போனா பேங்க்ல போட்டிருக்கிற இவங்களுடைய சாவரின் வெல்த் வந்து ரிசீவ் பண்றதுக்கே இவங்களால எடுக்க கூட வந்து இவங்களுக்கு முழுமையான பர்மிஷன் கிடையாது. அமெரிக்கா வந்து ஓகே சொன்னாதான் வந்து எடுக்க முடியுங்கிற இடத்துலதான் இருக்கு இவங்களுடைய வருமானத்தையே. ஸோ அதனால அது ஒரு சாவரின் ஸ்டேட்டுன்னு வந்து பேருக்கு தான் சொல்லலாமே தவிர அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதிக்கத்தின் கீழே தான் இன்னைக்கும் ஈராக் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும். இப்ப ரெண்டு பேர்த்துக்குமே த்ரெட் இருக்கு. இஸ்ரேல்னால ரெண்டு பேர்த்துக்குமே த்ரெட் இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க வரிசை யார் யார் மீதெல்லாம் தாக்குதல் நடத்திட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தாக்கா அடுத்து ஈராக் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதே போல இந்த ஐசிஸ் தீவிரவாதிகள் மூலமா ஈராக்கை வந்து டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாத்தையும் கவுண்டர் பண்ணணும்னா, ஏன்னா இந்த ஐசிஸ் பிரச்சனைங்கிறது வெறும் ஈராக் தொடர்பானது மட்டும் கிடையாது. ஈராக்குள்ள வந்தானுங்கன்னா அடுத்து ஈரான்குள்ளேயும் வருவானுங்க. ஸோ இப்ப இதெல்லாத்தையும் வந்து கவுண்டர் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ அதற்காக தான் இந்த ஒப்பந்தம் வந்து தேவைப்படுது. முக்கியமா வந்து ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தங்கிறது ஏன் தேவைன்னா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு தேவை. ஏன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய அச்சுறுத்தல ஒரே எதிரி தான் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கிறாங்க. ஸோ அதனால ரெண்டு பேருமே அது சேம் அச்சுறுத்தலை வந்து எதிர்கொள்றாங்க. ஸோ அப்ப அதை கவுண்டர் பண்ணணும்னா ஒப்பந்தம் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க எதிர்பார்க்கறது. ஏன்னா இது ஏற்கனவே சிரியா, ஈராக்கு, ஈரான் மூன்று நாடுகளுக்கு இடையிலான இராணுவ ஒப்பந்தம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்தது பஷர் அல் அசாத் இருந்த டயத்துல. ஆனா அது நடவடிக்கை வந்து முழுமையடையல. ஏன்னா பஷர் அல் அசாத் அப்போ சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து அழுத்தம் கொடுத்ததுனால எந்த பாசிட்டிவான விஷயத்தையும் ஈரான் கூட அவங்க ஏற்படுத்திக்கல. ஸோ
அது வந்து அப்ப நிறைவேறாம போச்சு. ஒருவேளை அப்ப அந்த ஒப்பந்தத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்கன்னா பஷர் அல் ஆசாத்தை வெளியேற்றி இருக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் பல விஷயங்கள் வந்து தவறா நடந்து போச்சு. ஸோ இனிமேலும் அந்த மாதிரியான, ஏன்னா இப்ப இது வந்து சேம் அச்சுறுத்தல் வந்து ஈராக்குக்கு இருக்கு. சிரியால என்ன நடந்ததோ அது வந்து ஈராக்குக்கும் அந்த அச்சுறுத்தல் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி தான் வந்து ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து பேசியிருக்கிறாங்க. அது வந்து அமெரிக்கா எந்த அளவுக்கு அதை அனுமதிப்பாங்க, அமெரிக்கா மீறி எவ்வளவு தூரம் இவங்களால இயங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம அப்படியே இதுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ரஷ்யா இருக்கு, இல்லை வேற ஏதாவது இன்னும் சேர்க்க வேண்டியிருக்கா இதுல, இல்லை எதுவும் இல்ல, ஓரளவு கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த தரப்புல வந்து சைனாவோட இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை இதுக்குள்ள போகலாம், ரஷ்யா இதுக்குள்ள போகலாம். சைனா இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பிளான்ல இருக்கிறாங்க இந்த இந்த சமயத்துல? ஏன்னா வந்து சைனா வந்து ரொம்ப இதா சொல்லியிருக்கு, கட்டமாக தான் சொன்னதை பார்க்குறேன். யூஎன்ல பேசும்போது நீங்க காசா சிட்டிக்குள்ள போறது, காசா மூலமே ஆக்கிரமிப்பு பண்றேன் அப்படின்னு சொல்றது, அனெக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு இந்த பகுதியில சைனாவோட ஒர்க் என்னவா இருக்கு? தோழர், ஒரு அதாவது நம்ம பழங்காலங்களாம் பல ஆண்டுகளா பார்த்துட்டோம். எந்த நாடும் வந்து நீங்க வந்து விக்டிமா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு இனப்படுகொலையினால பாதிக்கப்படுறதுனால யாரும் வந்து அவங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டு யாருமே வந்தது கிடையாது இது வரைக்கும். மோரல் கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்றதெல்லாம் வந்து அரசாங்கங்கள் ஒரு காலமும் பண்ணாது. ஸோ அதுதான் இன்னைக்கு எந்த நாடுகள் வந்து பேசுறாங்க, டிப்ளமேட்டிக் ரீதியா பேசுறாங்க, சர்வதேச அரங்குகள்ல பேசுறாங்களே தவிர, ஒருவேளை அதுக்கான தீர்மானங்கள் வந்துச்சுன்னா ஆதரிப்பாங்க. அதுவரையும் தான் இது பண்ணுவாங்க. அதற்கு தாண்டி ராணுவ ரீதியான உதவியையோ, ராணுவ ரீதியான அழுத்தமும் வந்து அந்த நாடு கொடுக்கறதுக்கு இன்றைய காலகட்டத்துல யாருமே இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை. இப்ப அந்த இடத்துலதான் வந்து சைனாவும் இருக்கு. சைனா வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் பார்க்குது, தன்னுடைய நலன் சார்ந்துதான் சிந்திக்குது. அதே போல வந்து இப்போ டிப்ளமேட்டிக்கா என்னென்ன பேசணும், என்னென்ன முக்கியமான விஷயங்களை வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அதான் இப்ப நீங்க சொன்ன விஷயங்களும் தெளிவுபடுத்துது. ரொம்ப 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 ஸ்ட்ராக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க விட்டுருக்காங்க. அது குறிப்பா வந்து இந்த காசா வந்து ஆக்குப்பை பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இஸ்ரேல் வந்து உடனடியா இந்த போர் நடவடிக்கையை உடனடியா சீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான காட்டமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அதை தவிர்த்து அவங்க வந்து இன்றைய வரைக்கும் வந்து ஒரு குளோபல் லீட் பவர் ரோல்ல வந்து பிளே பண்ணக்கூடிய நடவடிக்கைகள்ல இது வரைக்கும் ஈடுபடலை. ஏன்னா மோரலா வந்து அவங்க எதுவும் பெருசா பண்ணல, அதாவது பிராக்டிக்கலா வந்து எதுவும் அவங்க பண்ணல காலத்துல. அது இன்றைய நேற்று இல்லை, எப்பவுமே வந்து சைனாவினுடைய நிலைங்கிறது இப்படித்தான் இருக்கு. இதுதான் வந்து இந்த 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 சேம் நடவடிக்கைகள் தான் கிட்டத்தட்ட ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையிலையும் சைனாவினுடைய நிலைப்பாடு இருந்தது. இப்போவாது அட்லீஸ்ட் பேசுறாங்க. அப்ப வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையா தான் வந்து சைனாவும் வந்து பேசுனுச்சு. எல்லா நாடுகளுமே பேசுனுச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த நாடும் வந்து இதுக்கு பெருசா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவே நிக்கல. ஈரான் உட்பட எதுவுமே பண்ணல, யாருமே பண்ணல. ஸோ அதுதான் ஈழத்தமிழர்களுக்கு உதவி பண்ண ஒரே ஒரு நாடு, இல்ல ஒரு சில நாடுகள்ல முக்கியமான நாடுன்னாக்க நார்த் கொரியா தான். நம்ம பல முறை சொல்லிட்டோம், நார்த் கொரியா மட்டும்தான். நார்த் கொரியா, எரித்ரியா, அது போல வந்து தாய்லாந்து போன்ற சின்ன சின்ன நாடுகள் வந்து ஓரளவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. உதவின்னா என்ன, நேரடியான உதவி பண்ண முடியலனாலும் அதுக்கு போருக்கு முந்தைய காலகட்டத்துல ஆயுதங்கள் கொண்டு வர்றது, அது போல ஆயுதங்களை வந்து வாங்கி கொள்முதல் பண்ணி அனுப்புறது, பண பரிவர்த்தனை வந்து அனுமதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மலேசியா, தாய்லாந்து, அதே போல ஆயுதங்கள் கொடுத்ததுல வந்து நார்த் கொரியா, எரித்ரியா போன்ற நாடுகள். எரித்ரியா எல்லாம் வந்து உதவியா இருந்தது. இப்படி ஒரு சில நாடுகள் மட்டும்தான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு உதவியா இருந்தாங்க. அதே நிலைதான் இன்றைக்கும். ஒன்றும் பெரிய பலமான நாடுகள், இல்ல வளமான நாடுகள் யாரும் வந்து நேரடியா உதவி பண்றாங்களா, இல்ல ராணுவ ரீதியா வந்து பெரிய அளவுக்கு பலஸ்தீனியர்களுக்கு உதவி பண்ணி இதுல இருந்து வெளியேறதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, எதுவுமே இல்லை. அதுதான் அங்க சைனாவினுடைய நிலையும் இன்னைக்கு இருக்கு.
சைனாவும் அந்த மாதிரி தான் இயங்குது. அதே போல மற்ற நாடுகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் பெருசா எல்லாம் வந்து இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. சைனாவா இருக்கட்டும் இல்ல ரஷ்யாவா இருக்கட்டும் உங்கள்ட்ட எல்லாம் பெருசா வந்து எதிர்பார்த்தோம்னா ஏமாந்து தான் போகணும். அதே போல சைனாவினுடைய பர்சனலான அவங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுல அமெரிக்காவினுடைய தீவிர போர் முயற்சிங்கிறது எல்லா பக்கத்துலயும் நடக்குது. பெரிய அளவுக்கு மிலிட்டரி ட்ரில்ஸ் எல்லா நாடுகள் கூடயும் பண்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா சவுத் கொரியா கூட வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து 200 250 நாட்கள் நெருக்கி வந்து போர் பயிற்சிகள்ல ஈடுபடுறாங்க. லைவ் ட்ரில் பண்றாங்க. அதுல வந்து இன்வேஷன் பிளான்ல தான் வந்து அவங்க ஒட்டுமொத்த ட்ரில்லையும் வந்து பண்றாங்க. அதுல உச்சகட்டமா வந்து கேப்டிவ்ஸை வந்து அதாவது போர்க்கைதிகளை வந்து பிரிசனரா பார பிடிச்சி எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது வரைக்கும் வந்து அவங்க போர் பயிற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் போர் பயிற்சி. ஸோ அதைதான் வந்து மிலிட்டரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு தூரம் வந்து அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ எல்லா தரப்பிலான விஷயங்களையும் வந்து அவங்க தயார்படுத்துறாங்க. ஒரு பக்கம் புட்டினை அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கையை தீவிரப்படுத்துறாங்க. எல்லா விதமான போர் பயிற்சிகளையும் ஈடுபடுறாங்க. அதே போல இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார தடையை தீவிரப்படுத்துறாங்க. டாரிஃப் தீவிரப்படுத்துறாங்க. இந்தியாவை அச்சுறுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதனால இப்ப இதுல சைனாவை பொறுத்தளவுல சைனா வந்து அவங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட பொறுத்தளவுல பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அமெரிக்கா அதை நோக்கிதான் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா சர்வதேச அரங்க பொறுத்தளவுல இன்னும் குளோபல் லீடர்ஷிப்ங்கிறது பெருசா உருவாகல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால இவங்களெல்லாம் நம்பி நிக்கக்கூடிய இடத்துல போனோம்னா நம்ம ஏமாத்தப்படுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையிலான அந்த மீட்டிங், அதுல ட்ரம்ப் கிட்ட கேக்குறாங்க, இப்ப அவர் வர்றாரு, அப்போ அவர் வந்து இவருக்கு இது பெரிய ரிவார்டடா மாறிடுமா? அதாவது வந்து புட்டின் வந்துட்டு போறது வந்து அவருக்கு மிகப்பெரிய வந்து அவரோட வெற்றி மாதிரியான வெற்றி தானே அர்த்தம். நீங்க வந்த உடனே என்ன சொன்னீங்க, நான் இத்தனை நாள்ல போற நிப்பாட்டிடுவேன்னு சொன்னீங்க. நேரம் நிப்பாட்டி இருந்திருக்கணும், அல்லது வந்து ஏதோ ஒரு வழியில வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். ஆனா முடியாம கடைசியில் நீங்க பேச்சுவார்த்தைக்கு அவர் வர சொல்லி உங்க ஊருக்கே வர சொல்லி பேச வேண்டிய இடத்துக்கு நவுந்துட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து இது வந்து அவருக்கு வெற்றி தானே அப்படிங்கிறப்ப, இல்ல அப்படியெல்லாம் அது கிடையவே கிடையாது, அந்த வெற்றிலாம் கிடையாது. நான் இருந்ததுனாலதான் இது வந்து 3ஆம் உலக போரா மாறாம இருந்துச்சு. இன்னைக்கு கூட திரும்ப அதான் சொல்றாரு, நான் இருந்ததுனாலதான் 3ஆம் உலக போரா மாறாம இருந்துச்சு. நான் வந்த பிறகு மாசத்துக்கு ஒன்று கணக்கு பண்ணி 6 போர்களை வந்து உலகம் முழுக்க நான் நிப்பாட்டி இருக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நீங்க வேணா நாளைக்கு பாருங்க, நான் பார்த்தேன். நாளைக்கு அவர் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து தான் அடுத்த மீட்டிங்கை பத்தி பேசுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம போன கடைசியா நம்ம பேசும்போதே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தோம். ஒரு தெரிவிச்சிருந்தோம் நம்ம தரப்புல என்ன அச்சம் இருக்கு அப்படின்னு. இவங்களை எப்படி நம்புறது, அங்கேயே வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தற்போதைய சூழ்நிலை அங்க எப்படி இருக்குது, இந்த நாளைக்கு மீட்டிங்ல என்ன முக்கியமா பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது புட்டின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே தெரியும் அவரு இந்த இந்த மாகாணத்துக்கு போகும்போது, இப்போ இவங்க யுக்ரைன் பிடிச்சத ஒரு மாகாணம், இது கூர்ஸ்க் மாகாணத்துக்கு போகும்போது அவருடைய ட்ரோன் மூலமா அவருடைய ஹெலிகாப்டரை தாக்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்து அதுல இருந்து தப்பிச்சாரு. அதே போல ஸ்பைடர் வெப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாடு, நியூக்ளியர் வெப்பன் கடதை தூக்கிட்டு போகக்கூடிய போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடந்தது. ஸோ அதனால தொடர்ந்து வந்து இந்த உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது, ரஷ்யா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா வீழ்த்துறது, எல்லா எல்லையும் கடந்து தாக்குதலுக்கு போறது, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதே மட்டும் இல்ல, இப்போ கடந்த முறை ஈரானுக்கு எதிரான பேச்சுவார்த்தை காலகட்டத்துல தான் வந்து அவங்க தாக்குதல் நடத்தினது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தி, இன்னும் சொல்ல போனா குறிப்பா முக்கியமான மிலிட்டரி தலைமைகள் எல்லாத்தையும் வந்து அந்த காலகட்டத்துல வந்து கொலை பண்ணாங்க. அந்த போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல ட்ரம்பினுடைய பேச்சுகள், ட்ரம்பினுடைய ட்விட்டு எல்லாத்தையும் நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரம்ப் எந்த அளவுக்கு அந்த இதுல வந்து ரொம்ப எக்ஸைட்டடா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாருன்ட்டு.
அதுக்கப்புறம் வந்து அதை போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அமைதியை விரும்புறவன் அது இதெல்லாம் பேசினாரு. பேச்சுவார்த்தைக்கு உடனடியா வரணும் அப்படி இப்படின்லாம் பேசினாரு. அந்த போர் நடந்த காலகட்டத்துல ட்ரம்பினுடைய ட்விட்டும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் பேச்சு எல்லாமே என்னன்னா அன்கண்டிஷனல் சரண்டர்னாரு. உன்ன டைம் வந்து போயிட்டு இருக்கு. நான் அப்பவே சொன்னனே கேட்டியா? என்ன ஆச்சு பாத்தியா? 60 நாள் சொன்னேன், 61வது நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நீ பண்ண ஆனா லேட் பண்ணிட்ட, யூ மிஸ்ட் இட். நெத்தன்யாகு வந்து இஸ் அ குட் மேன், வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். நீ வந்து இப்பவாது வந்து என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடு, இப்பவாது என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி காப்பாத்திக்கோ நீ நாட்டை, இல்லைன்னா பெர்சியன் எம்பையர் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். என்ன பேச்சு பேசுனா அந்த மனுஷன் அந்த ஒரு 12 நாள்ல. அப்புறம் கடைசியா தான் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அவனுடைய பேச்சே வந்து மாறினுச்சு. ஸோ அதனால இந்த இந்த மாதிரியான மனுஷனை வந்து நீங்க வந்து எப்படி நம்புவீங்க? அதனால புட்டினோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது பெரிய அளவுக்கான அச்சுறுத்தல். அதுவும் வந்து அமெரிக்கன் சாயிலுக்கு போய் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுங்கிறது வயசான முடிவு கிடையாது. அது ரஷ்யன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கேர்லெஸ்ஸான ஒரு தவறை தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஓகே, எனிவே அது வந்து ஏன்னா எந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க பண்ணியிருப்பாங்கன்னா, மேபி வந்து அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து மேற்கத்திய தரப்பு போச்சுன்னா உலகமே அழியும், அதை வந்து விரும்ப மாட்டாங்கங்கிற ஒரு இடத்த வச்சு தான் வந்து அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா அது 2ஆம் உலக போரா போகும். அப்படி ஒரு வேலை வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா துரதிருஷ்டவசமா அந்த ஒரு இதுல போயிருப்பாங்க. இல்ல ரெண்டாவது இவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இது வந்து நேரடியா அமெரிக்கா, ஏன்னா இப்ப நீங்க குர்ஸ்க்கு இன்வேஷன் ஆகட்டும், இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாட்ல நடந்த தாக்குதல் ஆகட்டும், இதுல எதுவுமே நேரடி அமெரிக்கா இன்வால்வ் ஆன மாதிரி காமிச்சிக்கல. ஆனா நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட ஆர்டிக்கல், இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிக்கல் வந்து முழுக்க முழுக்க யுக்ரைனியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி உளவு நிறுவனங்களை எல்லாத்தையுமே 2014 அந்த மைதான் காலகட்டத்திலேயே வந்து அமெரிக்காவினுடைய சிஐஏ தான் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தது சிஐஏ தான். இன்றைய வரைக்கும் 10 பேசஸ் சிஐஏ யுக்ரைனுக்குள்ள வச்சிருக்குங்கிறது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அந்த செய்தியில தெளிவா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த தாக்குதல் எஸ்பியு இல்ல மற்ற அமைப்புகள், அதாவது யுக்ரைனுடைய செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த தாக்குதல்ல அவங்க தன்னிச்சையா நடத்திட்டாங்கன்னா, இப்ப இந்த நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல் சொல்றது என்ன, அதுக்கும் இதுக்கும் எப்படி வந்து நீங்க பொருத்துவீங்க? ஏன்னா முழுக்க முழுக்க யுக்ரைனியன் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகளை கட்டுப்படுத்துறது சிஐஏ. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த அமைப்புகள் எப்படி தன்னிச்சையா போய் வந்து தாக்குதலை நடத்துவாங்க? அப்ப சிஐஏ தான் இயக்குது. இப்ப சிஐஏ இருக்குதுன்னு அமெரிக்கா தான் வந்து இயக்குது. அப்ப அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாட்ல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு யுக்ரைன் மூலமா வந்து பண்ணுது. அதேதான் விளாடிமிர் புட்டின் வந்து குர்ஸ்க் பகுதிக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக போகும்போது அவர் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியிலையும் யுக்ரைன் அரசாங்கம் ஈடுபட்டது. அப்ப அதெல்லாம் யாருடைய உத்தரவின் பேர்ல நடந்தது? இல்லை யாரு வந்து யாருடைய நம்பிக்கையின் பேர்ல வந்து யுக்ரைன் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுது அப்படின்னா, அமெரிக்கா இல்லாதன்னா பண்ண முடியாது. அமெரிக்காவினுடைய டேட்டா இல்லாம அதனால பண்ண முடியாது. இன்டெலிஜென்ஸ் டேட்டா இல்லாம பண்ண முடியாது. ஸோ அதனால இது எல்லாமே அமெரிக்கன் அப்ரூவலோட தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியான காலகட்டத்துலதான் புட்டினுடைய பயணம் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம அச்சமுடுறோம். ஏன்னா இன்னைக்கு இவனுங்க எதையும் மதிக்கிறதுக்கு தயாரா இல்ல, விதிமுறைகள் எதையும் வந்து கண்டுக்கிறதுக்கு தயாரா இல்ல, எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. இப்படியான ஒரு டயத்துல நீங்க போறதுங்கிறது ஒரு நல்ல சிந்தனை பூர்வமான முடிவு கிடையவே கிடையாது. கண்டிப்பா வந்து போறது வந்து அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. ஆனா போறதுன்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நம்ம எதிர்பார்க்கறது எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உலகம் அழியறத
தவிர்க்க முடியாத இடத்துக்கு தள்ளப்படுவோம். அந்த அளவுக்கு நிலைமை வந்து ரொம்ப சீரியஸா போகும். ஸோ அதனால எதுவும் நடந்துடக்கூடாது. ஆனா இந்த மேற்கத்திய தரப்புல இருக்கக்கூடிய இந்த சைக்கோபாத்ஸ் எந்த நடவடிக்கையையும் இனப்படுகொலையே கண்டுக்க மாட்டேன்றாங்க. 2 வருஷமா கண்டுக்க மாட்டேன்றாங்க. இவங்கள்ட்ட இருந்து நீங்க வேற என்ன எத்திக்ஸை வந்து இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும்? எதுவுமே இவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இன்னமும் அச்சமுடுறோம். நாளைக்கு வந்து மீட்டிங் நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். அது இந்த மீட்டிங்கோட மட்டும் முடியாது. பிரதானமா இந்த மீட்டிங்ல வந்து ஆரம்பகட்ட விஷயங்கள் தான். ஏன்னா இதுல வந்து ரஷ்ய தரப்புல இருந்து என்ன தேவைங்கிறது, இந்த போருக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறதுல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதை நோக்கிதான் அந்த போரை வந்து அவங்க நகர்த்துறாங்க. அமெரிக்கன் தரப்பு தான் இதுல வந்து கன்செஷன் ஏற்படுத்தணும். என்னென்ன விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன், என்னென்னலாம் நான் பண்ண. ஏன்னா இப்ப இதுல அமெரிக்கன் தரப்புக்கு ஒன்றும் பெரிய இழப்பே கிடையாது. அமெரிக்கன் தரப்பு என்ன பண்ணுதுன்னா, நேட்டோ விரிவாக்கத்தை யுக்ரைனை வந்து நான் நேட்டோக்குள்ள சேர்த்துவேன்னு சொல்றதுதான் இப்ப இந்த போருக்கான அடிப்படை காரணம். அத ஒருவேளை நேட்டோவுக்குள்ள யுக்ரைன் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒன்றும் பெரிய நட்டமும் கிடையாது. அப்படி தேவையும் இல்லை. இப்ப யுக்ரைனை வந்து நேரடியா யுக்ரைன்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி யுக்ரைன்ல வந்து ஒரு தேர்தலை உண்டாக்கி ஒரு அரசாங்கத்தை வந்து அவங்களே மக்களே வந்து தேர்ந்தெடுத்து அந்த அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு வந்து எங்களுக்கு ஓகே, நாங்க வந்து ஆயுத உதவிகளை வந்து நிறுத்திடுறோம், நாங்க வந்து உளவு தகவல்கள் பரிமாறுறதை நிறுத்திட்டு நாங்க வந்து நடுநிலைமையா இருந்துக்கிறோம், நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தை மாத்தி அந்த அரசாங்கம் வந்து என்ன பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிவு எடுத்துக்கோ அதுபடி வந்து நீங்க நடந்துக்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையே தீந்துரும். ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு தயாரா இல்ல, பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல என்ன இப்ப இவங்க வந்து பேச முடியும் அப்படின்னா, பெரிய பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு வாய்ப்புகள். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவுகளை பத்தி வந்து பெருசா பேசலாம். அதே போல ட்ரேடு விஷயங்களை பத்தி பேசலாம். இன்னும் குறிப்பா சொன்னா இந்த இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் மூலமா வந்து இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் கடுமையா பாதிக்கப்படுது. அதெல்லாம் பிரிக்ஸ் நாடுகள். அது எல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு கூட்டணியா இருக்கக்கூடிய நாடுகள், பார்ட்னர்ஸ் இல்லைன்னா நட்பு நாடுகள். ஸோ இப்ப அவங்க எல்லாம் வந்து ரஷ்யாவினால பாதிக்கப்படும் போது அதெல்லாம் தணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் வந்து இந்த மீட்டிங்கை வந்து புட்டின் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு, ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுல என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. என்ன டிமாண்டு எந்த சைட்ல இருந்து என்ன டிமாண்ட் வைக்க போறாங்கிறது தெரியல. அமெரிக்கன் தரப்புல இருந்து என்ன டிமாண்ட் வைக்க முடியும்? ஏன்னா அந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சா நீங்க டிமாண்ட் வைக்கலாம். போர்ல தோக்குறீங்க. யுக்ரைன் வந்து கடுமையான பின்னடைவுகளை இப்ப போர் களமுனையில சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த போர் களமுனை வீழ்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு டிசப்டிவ் நடவடிக்கையாகவும் இந்த மீட்டிங் வந்து அழைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால என்ன ரிசல்ட் எட்டுங்கிறது தெரியல. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் சொன்னதை பார்க்கும்போது அடுத்து வந்து ரஷ்யாவில் மீட்டிங் நடக்கும்னு தெரியுது, அடுத்த ரவுண்டு டாக்கு. இப்போ அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஓரளவுக்கு ஏனும் ஏதாவது சுமூகமான ஒரு 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 பாஸ் இல்ல ஒரு சின்ன அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருதரப்புக்கும் ஏற்படுற அளவுக்கு சிறு சிறு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினா கூட அது பெரிய அளவுக்கு இவங்க 2 பேருக்கு மட்டும் வெற்றியா இருக்காது, உலகம் முழுக்க வந்து உலக மக்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நடந்துருச்சுன்னாக்கா ஓகே, இந்த சம்மிட் வந்து ஓரளவுக்காவது அதனுடைய அப்ஜெக்டிவ நிறைவேற்றிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேபி அடுத்த சம்மிட் வந்து இது இது சக்சஸ்ஃபுல்லா போச்சு, ஓரளவுக்கு வந்து இதுல ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அடுத்த சம்மிட்டு ரஷ்யால நடக்கும். அப்ப இன்னும் தீவிரமா டீட்டெயிலா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் பல சம்மிட் நடந்துதான் வந்து இது தீர்வுக்கு வரும். அதனால இப்போதைய சூழ்நிலையில அமெரிக்காவினுடைய ஹிஜமனியை விட்டு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயாரா இல்லை. அது எல்லா பக்கத்துலயும். அதனாலதான் சைனாவுக்கு எதிரான போருக்கும் தயாரிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யா வந்து எப்படி வந்து விட்டு கொடுத்துரும், ரஷ்யா வந்து தன்னுடைய எப்படி அதாவது ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வராம எப்படி விட்டு கொடுக்க தயாராகும் அப்படின்னா தயாராகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலயதார்த்தம். ஏன்னா இது ஹிஜோமோனா இருக்கணும்னு நினைக்குது, குளோபல் ஹிஜோமோனா இருக்கணும்னு நினைக்குது, அதுக்கு எந்த காம்படிஷன் வரக்கூடாதுன்னு நினைக்குது. சைனாவுக்கும் அதுக்கும் ஏற்பட்ட அந்த போருக்கான அடிப்படையில முக்கியமான அடிப்படை அதுவும் ஒரு காரணம். அதனாலதான் ரஷ்யாவுக்கும் இந்த சைனா இது
யுஎஸ்க்கும் சைனாவுக்குமான போரும் இப்போ நெருக்குவாரத்துக்கு வருது. இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையும் அதனாலதான் நடக்குது. ஸோ அதனால காம்படிட்டர்ஸ் இல்லாத ஒரு வேர்ல்டை வந்து உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்குது மேற்கத்திய தரப்பு, அமெரிக்கன் எம்பையர். அப்படி இருக்கும்போது, அவங்களுடைய டிமாண்ட் அப்படி இருக்கும்போது ரஷ்யா அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? அப்போ மேக்சிமம் வந்து ஒப்பந்தம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ அதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மீட்டிங்கை பொறுத்தளவுல. அகெயின் ஏதாவது நல்லது நடந்ததுன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே தோழர், புரியுது. நாளைக்கு நடந்த மீட்டிங்க்கு பிறகு பேசுவோம், என்ன நடக்குது, என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு. ஏன்னா அதுக்கு அடுத்த மாதிரி தான் பேச முடியும். வழக்கம் போல ட்ரம்ப் இன்னைக்கும் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் பண்ணணும், வழக்கமாக 10 திரும்ப ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது வந்து அது வந்து நாடாளுமன்றம் வரைக்கும், இந்திய நாடாளுமன்றம் வரைக்கும் அது கேள்வியாக தான் இருக்குது. அதை பற்றி பேசுங்க, எதிர்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் பிஜேபி ஒன்றும் பேசுற மாதிரி தெரில. இது வரைக்கும் 4-5 தடவை சொல்லிட்டு நினைக்கிறேன், இது 6வது தடவை நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்கு எப்போ தான் வந்து இந்தியன் அரசு அதை எதிர்த்து பேசுன்னு பார்ப்போம். வேற ஏதாவது நம்ம சொல்ல வேண்டியிருக்கா தோழருக்கு? ஏற்கனவே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்லிட்டாரு, அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்ட்டு. போர் கட்டத்துல நாங்க பிரதமர் வந்து யாருக்கும் பேசல, வெளிநாட்டு தலைவர்கள் யார்ட்டையும் பேசல அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்திருக்கிற அபிஷியல் தகவல். ஸோ ட்ரம்ப் உண்மை சொல்றாரா, ட்ரம்ப் பொய் சொல்றாரா, இல்ல இவங்க பொய் சொல்றாங்களா, உண்மை பேசுறாங்களா தெரியல. எதிர்கட்சி தரப்புல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க அங்கிருந்து சொல்லாதீங்க, வாங்க பாராமட்டத்துல இருந்து வந்து பேசுங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுவும் நடக்கலைன்னு தெரில, இது இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே தோழர், வேற ஏதாவது சொல்ல வேண்டிய தோழர்களுக்கு? இல்ல தோழர், ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி, வணக்கம்.